டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பொதுவா ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒருத்தருக்கு சர்க்கரை நோய், ஒருத்தருக்கு இரத்த கொதிப்பு, ஒருத்தருக்கு உடல் எடை கூடுதலாக இருப்பது, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்த நோயின்னு விதவிதமான நோய்களாலும் ஹார்மோன்களுடைய குறைபாடுகளால மிகைப்பாடுகளால ஏற்படுகின்ற ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லக்கூடிய நோய்களாலும் நம்மில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நோய்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருந்தாலும் கூட நோயை தீர்ப்பதற்கு நமக்கு நிறைய வழிமுறைகளை நம் முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மருத்துவ முறை மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கக்கூடிய பழமையான மருத்துவ முறை, இந்திய மருத்துவ முறை போலவே மிக பழமையான மருத்துவ முறைகள்ல ஒன்று சீன மருத்துவ முறை. அதே போல இன்னும் பழமையான ஒன்று தான் ஜப்பானிய மருத்துவ முறை. அதே போல இன்னும் பழமையான ஒன்று தான் கொரிய மருத்துவ முறை. இதெல்லாம் இன்றைக்கு வெளியில் அதிகமாக தெரியாத மருத்துவ முறைகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த மருத்துவ முறைகளுடைய கொள்கைகள் கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ் மருத்துவ முறையுடைய கொள்கைகளோடு ஒத்துப்போவதையும் ஆயுர்வேத மருத்துவ முறையுடைய கொள்கைகளோட ஒத்துப்போறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உணவே மருந்து. உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை மிகச் சுலபமாக குணப்படுத்துவதற்கான நிறைய வழிமுறைகளை, நோய் ஏற்படாமல் இருப்பதற்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் தடுப்பு முறைகளை, நோய் வந்து உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கும்போது உடலுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சக்தி ஓட்ட தடைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை உருவாக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய வகையில உதவி செய்யக்கூடிய நிறைய வகையான வழிமுறைகளை இன்றைக்கு எல்லா மருத்துவ முறைகளும் ஒரே விதத்தில், ஒரே துணியில், ஒரே குரலில் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு உணவே மருந்துங்கிறது தான் இயற்கை மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவமாக இருந்தாலும் கூட பாரம்பரியமாக நாம் செய்து வந்த எவ்வளவோ பழக்க வழக்கங்களை மறந்து போனதுதான் இன்றைக்கு நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு அழகான ஒரு பொருளை பற்றி நான் பார்க்க போறேன். நமக்கு அதிகம் பிரசித்தி இல்லாதது, ஆனால் மருத்துவ உலகில் இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மூங்கில் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பேம்பூ சால்ட்டை பத்தி தான் இன்றைக்கு நான் பார்க்க போறேன். இந்த பேம்பூ சால்ட்டை பத்தி இருக்கக்கூடிய குறிப்புகள் நம்முடைய ஆயுர்வேத மருத்துவத்துல நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக ஆயுர்வேத அறிஞர் நாகார்ஜுனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படக்கூடியவர், இப்ப இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்ததாக சொல்லப்பட்டவர். இன்றைக்கு ஆயுர்வேதத்துல ரசசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய மெர்க்குரி சார்ந்த, அதே போல நிறைய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸை மருந்தாக எப்படி நாம் பதங்கம் போல் செய்து அதை கொண்டு தீர்க்க முடியாத நோய்களை எவ்வாறு தீர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களுக்காக நிறைய புத்தகங்களை எழுதியிருப்பவர். இந்த நாகார்ஜுனருடைய புத்தகத்துல தான் நிறைய இந்த மூங்கில் உப்புடைய பிரயோகத்தை பற்றியும், மூங்கில் உப்பை எவ்வாறு உருவாக்க வேண்டும், அதோடைய மருத்துவ குணங்கள் என்ன, ஏன் மூங்கில் உப்பு கடல் உப்பை விட பிரசித்தி பெற்றது, சித்தி வாய்ந்தது, நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக எவ்வாறு இது பயன்படுகிறது அப்படிங்கிறதை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறது. மூங்கில் உப்பு அப்படிங்கிறது மூங்கில அப்படியே வெட்டி எடுக்கக்கூடிய உப்பு கிடையாது. மூங்கில் உப்புங்கிறது மீண்டும் மீண்டும் நெருப்பிலிட்டு சுடப்பட்டு மூங்கிலுக்குள் புதைத்து வைக்கக்கூடிய கனிமங்கள் நெருப்புல போடப்பட்டு எரிக்கப்பட்டு பதப்படுத்தி எடுக்கக்கூடிய உப்புக்கு தான் மூங்கில் உப்புன்னு பேரு. அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு மூங்கில் உப்பு நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய உப்பாக இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாக நம்ம பார்க்குறோம் 5 வகையான உப்புகளை பார்க்குறோம். கல்லுப்பு பார்க்குறோம், அதே போல சைந்தவலவனம் சொல்லக்கூடிய ராக் சால்ட்டை பார்க்குறோம், கருப்பு உப்பு பிளாக் சால்ட்டை பார்க்குறோம். இந்த மாதிரி விதவிதமான உப்புகளை பற்றி நிறைய குறிப்புகள் நம்முடைய மருத்துவ முறையில் இருந்தாலும் கூட இன்றைக்கு மூங்கில் உப்பை போல சிறந்த உப்பு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் இன்றையிலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரும் ஆன்லைன்ல மூங்கில் உப்பு எங்க கிடைக்கும்னு பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா எனக்கு சாதாரண கல்லுப்பை பயன்படுத்தும் போது அல்லது ராக் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்துப்பை பயன்படுத்தும் போது கூட உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுவதை தடுக்க முடிவது கிடையாது. ஆனா இந்த நோய்களுக்கே தீர்வாக இருக்கக்கூடிய மூங்கில் உப்பை நம்ம உணவாக பயன்படுத்தினா என்ன ஆகும்? நோய்கள் தீர்வதற்கு மருந்துகளைப் போலவே இந்த உப்பும் ஒரு சிறந்த மருந்தாக உபயோகப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூங்கில் உப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு செய்து பதப்படுத்தி
பதங்கப்படுத்தி எடுத்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற உப்பாக இருக்கிறத பார்க்கணும். மூங்கில் உப்புடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன? அளவு குறைவாக பயன்படுத்தினாலும் நம்ம வழக்கமாக சமைக்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பை எக்ஸ்ட்ரா போடுங்களேன், என்ன ஆகும்? சுரீல்னு உரைக்கும் இல்லையா? நான் மூங்கில் உப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியாது. அவ்வளவு சிறந்த உப்புகளில் ஒன்று மூங்கில் உப்பு. இந்த மூங்கில் உப்பை பொறுத்தவரையிலும் இதோடைய மருத்துவ குணங்களை அடுக்கி கொண்டே போகலாம் அப்படின்னு இருந்தா கூட 10 விதமான இதோடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் யோசிப்பீங்க, என்னையா அது இந்துப்புன்னு சொல்றாங்க, அதே போல பிளாக் சால்ட்டை சொல்றாங்க, கல்லுப்பை சொல்றாங்க, ராக் சால்ட்டை சொல்றாங்க, இது என்ன புதுசா மூங்கில் உப்பு, இது ஒரு வியாபார யுக்தியான்னு யோசிக்கிறோம். ரொம்ப கிடையாதுங்க. சீன மருத்துவம். நீங்க சிங்கப்பூர் போனீங்க, மலேசியா போனீங்களா, அங்க இருக்கக்கூடிய சீன ரெஸ்டாரண்ட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கக்கூடிய உப்பாக அதுல ஒரு ஸ்பெஷல் போர்டே போட்டிருப்பாங்க. மூங்கில் உப்பில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் கிடைக்கும்னு போர்டே போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மூங்கில் உப்பு பிரசித்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூங்கில் உப்பை உணவாக ஏன் நான் பயன்படுத்த சொல்றேன்னா, நீங்க மருந்து சாப்பிட்றதை விட மூங்கில் உப்பை உணவாக சாப்பிடும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நீங்க உணர முடியும். 10 பயன்கள்ங்க. 10 பயன்கள் என்ன? முதலாவது என்ன தெரியுமா? இன்றைக்கு மூங்கில் உப்பை விட சிறப்பாக உடலில் இருக்கக்கூடிய கழிவு நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த உணவு இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். பொதுவாக உப்பு சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புல நீர் கோக்கும், வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஆனால் மூங்கில் உப்பை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிட்டென்ஷன் குறைந்து போகும். அதுதான் இதோட பியூட்டி. நம்ம பொதுவாக உப்பு நோயாளிகளை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீங்கள் உப்பு சாப்பிட்டா உடம்புல நீர் கோக்கும், உப்பு சாப்பிட்டா உங்கள் உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் மூங்கில் உப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது, சிறுநீர் கழிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய வாத நீரும் பித்த நீரும் உப்பு நீரும் உடலை விட்டு வெளியே போய் உடல் சப்பென்று வத்தி போய் விடுவதை பார்க்க முடியும். அத்தனை சிறப்பானது மூங்கில் உப்பு. அப்போ யாரோட உடம்புல வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்குது, ரத்த சோகையினால கால் வீக்கம் இருக்குது, உடம்புல முகம் வீக்கம் இருக்குது, வயிறு பகுதிகளில் வீக்கம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த மூங்கில் உப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிட்டென்ஷன் குறைவதை பார்க்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மூங்கில் உப்பை நான் மருந்தா சாப்பிட சொல்லல, சமையலுக்கு பயன்படுத்த சொல்றேன். வழக்கமாக உபயோகப்படுத்தக்கூடிய உப்புகளுக்கு பதிலாக இந்த மூங்கில் உப்பை நீங்க பயன்படுத்திங்கன்னா அவ்வளவு வேகமாக உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாத நீரும் பித்த நீரும் உப்பு நீரும் கழிவு நீரும் உடலை விட்டு வெளியே போறத பார்க்கலாம். ரெண்டாவது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நோயற்று நாம் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நோயற்று இருப்பதற்கு உடல்ல அழற்சி இல்லாம பார்த்துக்கணும், இன்ஃப்ளமேஷன் இல்லாம பார்த்துக்கணும். இன்ஃப்ளமேஷன் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உடல்ல ரத்த ஓட்டத்தை நம்ம சீரா வச்சுக்கணும், உடல்ல கழிவு இல்லாம பார்த்துக்கணும். சாப்பிடும்போது உருவாகக்கூடிய சத்துக்கள் உடல்ல சேரணும், உடல்ல சேர்க்கையின் போது உருவாக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறணும். இதெல்லாம் சீராக நடந்தா சுவாசிக்கின்ற காற்றில் இருக்கக்கூடிய பிராணவாயு உடல்ல ஒவ்வொரு திசுக்கும் போய் சேரணும். அந்த திசுக்கள்ல தேங்கி கிடக்கக்கூடிய கரியமில வாயு காற்று வழியாக வெளியேறணும். இதெல்லாம் நமக்கு சரியா நடக்கும்னா நம்ம உடம்புல அழற்சி இருக்காது. ஆனா துரதிருஷ்டவசமாக நம்ம யாருக்குமே இது கிடையாது. சிஆர்பின்னு ஒன்று சொல்லுவோம், பிளட் டெஸ்ட்ல பார்க்கலாம். கோவிட் பெருந்தொற்று வரும்போது தான் அந்த சிஆர்பியை பத்தி எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரத்தத்தில் இருந்து சிஆர்பி அதிகமானவர்கள் எல்லாம் காப்பாற்றக்கூட முடியாமல் போன ஒரு துயரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஆர், சிஆர்பி, ஏஎன்ஏ, ஏஎஸ்ஓ போன்ற காரணிகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருக்காது. அதை வேகமாக குறைப்பதற்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சார்ந்த மருந்துகளை சாப்பிடுவது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த மூங்கில் உப்பை நீங்க உணவாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல நடக்க ஆரம்பிக்கும். அப்ப வேகமாக அந்த மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளும் உடலில் இருக்கக்கூடிய அழற்சிகளும் மாற்றமடைந்து அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு உலகமே காத்து கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தை பெரும்பாலும் பாதித்து முடக்குவாதம் முதல் சிறுநீரக செயலிழப்பு வரை ஏற்படுகின்ற நோய்களை மாற்றக்கூடிய சக்தி இந்த மூங்கில் உப்புக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, வெயிட் குறைக்கிறதுக்கு மூங்கில் உப்பு பெஸ்ட் ரெமடிங்க.
சரி, நீங்க ஜப்பானுக்கு போறீங்கன்னா 199 பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க குண்டா இருக்க மாட்டாங்க. இப்ப விதவிதமான மொழி படங்கள்லாம் நிறைய டிவிகள்ல, அதே போல ஓடிடிலாம் வருது இல்ல, நிறைய மொழிகள் வருது இல்ல. நீங்க யாராவது ஒருத்தர் ஜப்பான் மொழி அல்லது கொரிய மொழியை சூஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க குண்டா யாரையாவது பாப்பீங்கன்னா பெரும்பாலும் பார்க்க மாட்டீங்க. சைனீஸ் மூவில நீங்க பார்க்கலாம், குண்டு குண்டா ஆளுங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜப்பான் மொழியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. நீங்க நம்ம ஊர்லலாம் ஒரு அப்பா கேரக்டர்ல, மாமனார் கேரக்டர்ல, அங்கிள் கேரக்டர் வரவங்க எல்லாம் ஒரு தொப்பையோட இருப்பாங்கல்ல. ஜப்பான்ல பாருங்க, ஹீரோவை விட அவங்க ஒல்லியா இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஜப்பானியர்களுடைய உடல் எடை அதிகமாகாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க சாப்பிட்ற உணவுல பிரதானமாக உபயோகப்படுத்தக்கூடிய உப்பு எதுனா மூங்கில் உப்பு தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான மூங்கில் உப்பை தயார் செய்யக்கூடிய, மூங்கில் உப்பை கன்சம்ஷன் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பானுக்கு அடுத்து கொரியா இருக்கிறத பார்க்கறோம், கொரியாவுக்கு அப்புறம் தான் சைனா வரதை பார்க்கறோம். ஈவன் தோ சைனாவோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் கூட. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு நாடே ஒரு கலாச்சாரமாக ஒரு உணவை பயன்படுத்தும் போது ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னா நாம ஏன் அதை பின்பற்றக்கூடாது? அந்த வகையில மூங்கில் உப்பு மிகப்பெரிய அளவுல உடல் எடையை குறைக்கக்கூடிய அருமருந்து. உணவாக பயன்படுத்தும் போது, மருந்தாக அல்ல, உணவாக பயன்படுத்தும் போது. நான்காவது, இன்றைக்கு உடல் சோர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய விஷயங்க. நம்மெல்லாம் உடம்பு வலி வந்தா ஓய்வெடுப்போம். ஓய்வெடுப்பதற்கே உடம்பு வலிக்குதுன்னா அப்ப உடம்புல எவ்வளவு சோர்வு இருக்கும்? படுத்து கிடந்தா நல்லா இருக்குன்னு சொல்றது போய், படுத்து கிடக்கவே முடியல, உடம்புல அவ்வளவு வலி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையான வலிகளையும் வேதனைகளையும், அந்த உடல்ல இருக்கக்கூடிய சோர்வுகளுக்கான தீர்வு என்னன்னு தெரியாம வலி மாத்திரைகளையும் சத்து மாத்திரைகளையும் தேவைப்பட்டா ட்ரிப்ஸ் போட்டுட்டு கூட காத்து கொண்டிருப்பவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும். அப்ப இது சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்றைக்கு விதவிதமான மருத்துவர்களை சந்தித்து சத்து மாத்திரைகளையே உணவாக சாப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறத பார்க்கணும். குழந்தைகள், வயதானவர்கள், புற்றுநோயிலிருந்து பாதிக்கப்பட்டு வெளியில் வந்தவர்கள், கடுமையான உடல் சோர்வு நோயினால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மருத்துவமனையில் இருந்து வந்தவர்கள்னு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். இந்த நோயை கட்டுப்படுத்த, உடல் சோர்வை உண்டாக்கக்கூடிய கிரானிக் ஃபட்டிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோயிலிருந்து முழுசா நம்ம வெளியில வரணும்னா அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது? மூங்கில் உப்பு தான். ஆனா இது மருந்து கிடையாது, உணவு. நீங்க சமைக்கும் போது காலையில ஒரு 3 கிராம் சாப்பாடுல போடுங்க, மதியானம் ஒரு 3 கிராம், நைட் ஒரு 3 கிராம். 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பம், ஒரு ஆளுக்கு 4 கிராமுக்கு மேல உப்பு தேவை கிடையாது. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சோர்வு இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி இது சோர்வை குறைக்கிறது? ஏன்னா உடம்புல தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை இது வெளியேற்றுது. அப்ப உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் எடுத்து செல்லக்கூடிய பிராணவாயுடைய அளவு அதிகமாகிறது. திசுக்களில் தேங்கி கிடக்கக்கூடிய கரியமில வாயு வெளியேற்றப்படுகிறது. அப்ப திசுக்களுடைய செயலாக்கம் சீராகிறது. அப்ப உடல் நன்றாக மாற்றமடைந்து உடல் சோர்வு நீங்குவதை நம்ம பார்க்க முடியும். மூளையுடைய செயல்திறன் மற்றும் அறிவாற்றல். நான் ஏன் முக்கியமா இன்றைக்கு இந்த மூங்கில் உப்பை பத்தி பேசுறேன் தெரியுமா? கடந்த 1 வருடங்களாக நான் பார்க்கிறேன், நிறைய பெற்றோர்கள் 9வது 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அறிவுத்திறன் குறைகிறது, பொறுப்பு திறன் குறைகிறது, ஞாபக சக்தி குறைகிறது, எந்த பொருளிலும் எந்த விஷயத்திலும் நாட்டமே கிடையாது. மொபைல் போன், கம்ப்யூட்டர், லேப்டாப், வீடியோ கேம், இதை தவிர உலகமே கிடையாது. இரவு முழுவதும் வீடியோ கேம் ஆடுறதையும் நான் பார்க்கிறேன். என்ன செய்தாலும் இந்த குழந்தையை எங்களால் என்ன செய்தும் மருத்துவ ஆலோசனை செய்தும் கூட மாற்றவே முடியல. இதை மீறி மாற்ற முயற்சி பண்ணோம்னா அந்த குழந்தைங்க அடி உதை குத்து கலாட்டான்னு பயங்கர வீட்டே கலாபரம் ஆகுது. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, அழுகுறாங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன நான் நினைக்கிறேன்னா, இன்றைக்கு உணவில் சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலமாக இந்த ஒரு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும்னா, இன்றைக்கு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மூங்கில் உப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகள் அறிவுத்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய அறிவுத்திறன் அதிகமாகும் போது நாம் செய்யக்கூடிய வேலை சரியா தவறா, ஏன் இந்த தவறு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நாம் செய்யும் போது குழந்தைகளும் அதை புரிந்து கொள்வார்கள்.
வீட்டில் தேவையற்று ஏற்படுகின்ற விவாதங்களும் சிரமங்களும் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மூங்கில் உப்பை பொறுத்தவரையிலும் ஏன் மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற உப்பில் இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் பார்க்கிறோம். டாக்டர் கிட்ட போனா சொல்லுவாரு உப்பை குறைங்கம்பாரு. சக்கரை வியாதி டாக்டர் கிட்ட போனாலும் அவரும் சொல்லுவாரு உப்பை குறைங்க. இதய டாக்டர் கிட்ட போறீங்க உப்பை குறைங்க. அப்ப எல்லாருமே உப்பை குறைக்க சொல்றாங்கன்னா நம்ம சாப்பிட்ற உப்பு எவ்வளவு உடம்புக்கு மோசமானதா இருக்கு. அதுக்கு பதிலாக மருந்தூட்டப்பட்ட இந்த மூங்கில் உப்பை ஒரு மருந்தாக உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது? உப்பினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைவது மட்டும் கிடையாது, உடம்பே நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆறாவது, நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு பார்க்கிற மாதவிலக்கு கோளாறு. மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் இருப்பது, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வலி வேதனை, அதீத உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற சிரமங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படுவதை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும்? நிறைய மருந்துகள், மாத்திரைகள், ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும். இந்த விஷயங்களை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஒரு சிறந்த உணவு தான் மூங்கில் உப்பு. இன்றைக்கு குடும்பத்துல பெண்கள் இல்லாத குடும்பம் எங்கெங்க இருக்கு? பெண்கள் இல்லாத குடும்பங்கள் இல்லை என்றாலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இல்லாத குடும்பங்களும் இல்லைன்னு தானே ஆகி போகிறது. அப்ப அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை சில நேரங்கள்ல மருந்துகளால் கூட, மருத்துவர்களால் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை, குணப்படுத்த முடியவில்லைன்னு வரும்போது நம்ம எவ்வளவு மன துயரத்துக்கு உள்ளாகிறோம். இந்த துயரங்களை மாற்ற வேண்டும், உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் வரும்போது நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு மூங்கில் உப்பு ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். ஒரு 3 மாத காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே வழக்கமாக உபயோகப்படுத்துகின்ற கல்லுப்பு, தூளுப்பு, இந்துப்பு அனைத்தையுமே தள்ளி வைத்து மூங்கில் உப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க. 3 மாசம் கழிச்சு நிச்சயமா நீங்க சொல்வீங்க, மாதவிலக்கில் இருந்த கோளாறுகள், உடல் சோர்வினால் ஏற்படுகின்ற கோளாறுகள், உதிரப்போக்கினால் ஏற்படுகின்ற கோளாறுகள் அனைத்துமே மாறி இன்றைக்கு உடல் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஜப்பானை பொறுத்து இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. 98,000 ஜப்பான்ல இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளாக வாழக்கூடிய தம்பதிகள் இருக்காங்க, 100 வயதை தாண்டியவர்கள். எவ்வளவு சர்ப்ரைஸ் பாருங்களேன். நம்ம ஊர்ல ஒரு தம்பதி 100 வயதை தாண்டினாலே மொத்த குடும்பமும் பெரிய விழா எடுத்து கொண்டாடுறோம். ஆனா 1,00,000 பேர், கிட்டத்தட்ட 1,00,000 தம்பதிகள் 100 வயதை தாண்டி இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சாதனை. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? இந்த 1,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 1% பேரை தவிர மற்ற அனைவரும் நல்ல சிந்திக்கின்ற திறன், ஆற்றலோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஊர்ல 70 வயது ஆனாலே மறதி நோய் வரதை பார்க்கிறோம். 90 வயது ஆகும்போது அடுத்தவருடைய உதவியோடு தான் வாழ வேண்டும்ங்கிற நிலையை பார்க்கிறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும்போது அவ்வளவு மோசமான ஆரோக்கிய கேடோடு நாம் நீண்ட காலம் வாழ வேண்டுமாங்கிற கேள்வியோடு நம்மில் நிறைய பேர் இருக்கும். ஆனா 1,00,000 தம்பதிகள்ல 1% பேரை தவிர மற்ற அனைவருமே ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது, குறிப்பாக மூளை, சிந்தனை, ஞாபக சக்தி, ஆற்றலோடு இருக்கிறார்கள் அப்படின்னு வரும்போது அதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்ன? நிச்சயமாக மூங்கில் உப்பு தான். அதனாலதான் நான் சொல்றேன், இன்றைக்கே நம்ம குடும்பங்கள்ல உணவுல மூங்கில் உப்பை சேர்க்கக்கூடிய வழிமுறைகளை கொண்டாங்க. இதை நீங்க சேர்க்க ஆரம்பிக்க நம்முடைய ஆயுள் அதிகரிப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியத்தோடு ஆயுள் அதிகரிப்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா 100 வயசு வாழறது பெருசு இல்லை, 100 வயது ஆரோக்கியமா வாழறோமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியான விஷயம். இதற்கு மூங்கில் உப்பு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். தோல் ஆரோக்கியங்க. இன்னைக்கு முகப்பரு இல்லாத, தோல்ல கருப்பு புள்ளிகள் இல்லாத, வியர்வை சார்ந்த துயரங்கள் இல்லாம யாராவது ஒருத்தரை நீங்க சொல்ல முடியுமா? தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்பு, அடி வயிற்றில் ஏற்படுகின்ற அரிப்பு, ஆங்காங்கே பட்டை பட்டையாக ஏற்படுகின்ற அரிப்புகள்னு நிறைய அரிப்புகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரிப்புகள் அற்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான தோல் வேணும்னா உள்ளுக்கு மூங்கில் உப்பை உணவாக சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தா கூட, குளிக்கின்ற நீர்ல கொஞ்சம் மூங்கில் உப்பை ஒரு கரண்டி போட்டு, அதாவது ஒரு 50 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் இருக்குன்னா அதுல ஒரு கரண்டி மூங்கில் உப்பை போட்டு கரைத்து நீங்க குளிச்சு பாருங்களேன். தோலில் இருக்கக்கூடிய கிருமிகள், தோலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், இறந்த திசுக்கள் அனைத்துமே வெளியில போய் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த மாற்றத்தை உடலில் உருவாக்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு எதுனா மூங்கில் உப்பு தான்.
இன்றைக்கு அதனாலதான் நீங்க பாருங்க, ஜப்பான்ல, கொரியால நீங்க ட்ராமாலாம் இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறத பாக்குறோம். எல்லா காலேஜ் போற பொண்ணுங்களையும் நான் பாக்குறேன். அவங்க தமிழ் நடிகர்கள் யாரு, இந்தி நடிகர்கள் யாருலாம் தெரியல. கொரியன் டிராமான்னு சொல்லக்கூடிய இந்த டப்பிங் செய்து வரக்கூடிய டிராமாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறத நான் பாக்குறேன். அந்த நடிகர்களை தான் நீங்க பாருங்களேன், அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பாருங்க, அவங்களோட வீடியோக்கள் பொதுவாக பாருங்க, அவங்களோட ஸ்கின்லாம் எப்படி பிளெமிஷஸ் ஃப்ரீயா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்கெல்லாம் மூங்கில் உப்பு போட்டு குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறத பார்க்கும். ஜப்பான்ல இந்த சமுராய் வீரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கல்ச்சர். நம்ம ஊர்ல எப்படி வர்ம ஆசான்கள்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய வீரர்கள். அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரங்கள் உண்டு, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் உண்டு. தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட தவறு செய்யும் போது தன்னைத்தானே குத்தி கொண்டு சாகக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு மனதைரியத்தை கொடுத்து வளர்க்கக்கூடியவர்கள் தான் அந்த சமுராய் வீரர்கள். இந்த சமுராய் வீரர்கள் அவர்களுடைய போருக்கு பின்பு அவங்க உடம்பை எப்படி சுத்தப்படுத்திக்கணும்னு சொல்லக்கூடிய ரிச்சுவல்ஸ் இருக்கு. த லாஸ்ட் சமுராய்னு ஒரு ஆங்கில மூவி வந்தது. நீங்க அந்த மூவில பாத்தீங்கன்னா, அந்த போர் முடிஞ்சு வந்த பிறகு நம்மெல்லாம் பொதுவா என்ன பண்ணுவோம், எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தோம்னா நேரா போய் ஷவர்ல குளிப்போம் இல்லையா. அவங்களுடைய ஒவ்வொரு கத்தி, அவர்களுடைய உபகரணங்களை எப்படி மரியாதையோட எடுத்து வச்சு கடைசியில அவங்களுடைய உடம்பை எப்படி மூங்கில் உப்பை கொண்டு சுத்தம் செய்து குளித்து காயங்களை ஆற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அழகா அந்த மூவில வரும். எதுக்காக இதை சொல்றேன்னா, மூங்கில் உப்பு தோல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு பெரிய ஆன்டிசெப்டிக். அப்ப நீங்க தோல்ல காயம் இருக்கு, மூங்கில் உப்பு கொஞ்சம் தண்ணியில போட்டு அந்த காயத்தை கழுவினாலே அந்த காயம் ஆறி போறதை பார்க்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா இதை நம்ம செய்து முயற்சி செய்து தொடர் முயற்சியாக செய்யும் போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். 9வது, இன்றைக்கு யாருக்கெல்லாம் நீண்ட காலம் சளி, தும்மல், ஆஸ்துமா நோய் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் மூங்கில் உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்துங்க. பொதுவா நான் உணவுன்னு தான் சொன்னேன், இதுதான் முதல் முறை மருந்துன்னு சொல்றேன். ஒரே ஒரு சிட்டிகை மூங்கில் உப்பு எடுத்து சிறிதளவு தேன் அல்லது நெய் போட்டு குழைச்சி சாப்பிடுங்களேன். அப்படியே ஒரு காஃப் பண்ணும்போது வறண்ட இருமலாக நுரையீரல இருந்து ஒரு துளி கூட சளி வெளியில வரலன்ற கவலையில இருக்கும்ல, அதை சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒரு கல்க்குன்னு ஒரு இருமல் இருமுனாலே உள்ள இருக்க சளி வெளியில வந்து லங்ஸ் கிளியர் ஆகிறது நம்ம பார்க்க முடியும். நிறைய குழந்தைகளுக்கு வந்து நெஞ்சு சளி இருந்து வெளியிலேயே வராது. ஒரே ஒரு துளி மூங்கில் உப்பு எடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில போட்டு குழைச்சி அப்படியே மார் மேல தடவிட்டு லேசா உத்தரம் கொடுங்களேன். இந்த குழந்தைங்களுக்கு உள்ள இருக்க சளி ரொம்ப ஃப்ரீயா வந்து அப்படியே நுரையீரல் ஃப்ரீயாகி மூச்சு விடுறது ஃப்ரீயா இருக்கிறத பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு மூங்கில் உப்புடைய மிகப்பெரிய குணம் என்ன தெரியுமா? இளமைக்கு. இன்றைக்கு ஆண்மை குறைவினால் அவதிப்படுகின்ற ஆண்களும் சரி, மாதவிலக்கு கோளாறுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு எனக்கு என் கணவனோடு சேருவதற்கான ஒரு பிரியமற்று இருக்கிறேன், என்னுடைய பிறப்புறுப்பு வறண்டு போவதால் ஒவ்வொரு முறை தாம்பத்தியத்திலும் எனக்கு ஏற்படுகின்ற வலிவேதனையினால் நான் தாம்பத்தியத்தை வெறுக்கிறேன், அதனால் எங்களுக்குள் நிறைய சிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற துயரத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, இந்த மூங்கிலுப்பை உணவாக சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மூங்கிலுப்பை தண்ணீரில் கரைத்து தாம்பத்தியத்திற்கு முன்பு அந்த பிறப்புறுப்பை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சிறு முயற்சியை மட்டும் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு எந்த விதமான வலி வேதனையும் இருக்காது. பிறப்புறுப்பு நன்றாக தளர்ந்து போயிருக்கக்கூடிய பிறப்புறுப்பாக இருந்தாலும் கூட மீண்டும் அது இயற்கையாக சுருங்க ஆரம்பித்து, அப்ப கணவன் மனைவி இருவருமே தாம்பத்தியத்தின் போது அடைய வேண்டிய முழுமையான இன்பத்தை அடைய இந்த மூங்கில் உப்பு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாங்க. உள்ளுக்கு சாப்பிட்டுதான் எல்லா நேரமும் நமக்கு குணம் கொடுக்கணும்னு இல்லையே. ஏன்னா இந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆன பிறகு 45 வயதுக்கு மேலே நிறைய பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் குறைபாடினால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுடைய பிறப்புறுப்பு தளர்ந்து போயிடும். அப்ப நிறைய ஆண்கள் வந்து எனக்கு தாம்பத்தியத்தின் போது பிறப்புறுப்பு பெரியதாக இருக்கிறதுனால எனக்கு சுகம் கிடைக்கவில்லைன்னு சொல்லி மனைவியை தவிர்த்து வேறு துணை தேட ஆரம்பிக்கக்கூடிய நிலை கூட இன்றைக்கு இருக்கிறத பார்க்கணும். எந்த டாக்டர் கிட்ட போய் நம்ம கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு க்ரீம் கொடுப்பாங்க, ஒரு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுப்பாங்க. ஆனா அது பெரிய அளவுல யூஸ் ஆகுறதே கிடையாது. அப்ப அந்த நிலையில இது சார்ந்த சிரமத்தை மாற்றணும்னா இயற்கையிலேயே உதவி செய்யக்கூடிய சிறந்த ஒரு அருமருந்து எது தெரியுமா? மூங்கில் உப்பு தான். ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுங்க, 2 பிஞ்ச் மூங்கில் உப்பை போடுங்க, நல்லா கலந்துருங்க. இந்த தண்ணீரை வைத்து பிறப்புறுப்பை சுத்தம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை தினசரி செய்யுங்க. 48 நாள் செய்யுங்க. 48 நாள் கழித்து உங்கள் கணவர் ஒரு புதிய அனுபவமாக இருந்ததன் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரக்சரல் மாற்றம் வந்திருப்பதை நீங்க பார்க்க முடியும்.
ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு நிறைய பேர் இந்த சிரமத்தோடு வரும்போது நான் பரிந்துரைத்து அவங்க உபயோகப்படுத்தி மகிழ்ச்சியோடு திரும்பி வந்த அந்த அனுபவத்தை கொண்டு இதை நான் சொல்றேன். தவறாம செஞ்சு பாருங்க, பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூங்கில் உப்புடைய பயன்களை பற்றி நம்ம சொல்லிட்டே போலாங்க. இது வெறும் 10. நான் யோசிச்சது இதெல்லாம் இன்றைக்கு நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில சிரமமாக இருக்கிறதுன்னு. உணவே மருந்துங்கிற கொள்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு கீரை சாப்பிட்றது, காய்கறி சாப்பிட்றது மட்டும் கிடையாது. உப்பு என்ன பயன்படுத்துறோங்கிறதும் இன்றைக்கு உணவே மருந்து அடிப்படை கொள்கையில வரதுதான். அதனால இந்த மூங்கில் உப்பை ஒரு உணவாக பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மூங்கில் உப்பு முன்னெல்லாம் கிடைக்காதுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இணையத்துல டன் கணக்காக கொட்டி கிடக்கிறத பாக்குறோம். யாரெல்லாம் உண்மையிலே ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் உண்மையிலே குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மூங்கில் உப்பு வாங்குங்க, மூங்கில் உப்பை பயன்படுத்துங்க. அந்த ஆரோக்கியம் எட்டாக்கனியாக இருக்காது. ஒரு 3 மாத காலம் மூங்கில் உப்பை நீங்க பயன்படுத்தினாலே உங்க வீட்டுல இருக்கவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியமும் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இந்த மூங்கில் உப்பு பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது ஒரு உணவு சார்ந்த வீடியோ. இந்த வீடியோவை சமையல் குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. உங்களுடைய சமையல் சார்ந்த குரூப்ல, குக்கரி குரூப்ல, உங்களுடைய மகளிர் சங்கத்தோட குரூப்ல, எல்லா குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. கோடை வருது. கோடையில என்னென்னமோ செய்யணும்னு பிளான் வச்சிருப்போம். அதுல முக்கியமான பிளானா மூங்கில் உப்பை உணவுல சேர்ப்பதையும் சேர்த்து ஆரோக்கியமான கோடையை கழிக்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.